அஞ்சலியும் அவங்க அம்மாவும் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கிடச்சிருவாங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுன்ற மாதிரி கவிதா கிட்ட சொல்ல, அவங்க வந்துட்டு சாப்பாடு வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவங்க 2 பேருமே வேணான்னு சொல்லி அடம் பிடிச்சிட்ருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்துட்டு புள்ளத்தாச்சி கொஞ்சம் சாப்பிடாம இருந்தால் எப்படி, அஞ்சலி போய் சாப்பிடுமான்னு சொல்கிறாங்க. அப்பயும் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் பையன் கிடச்சிடணும்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க, அண்ணன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் இது பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக வந்துட்டு கதிரும் அவங்க அப்பாவும் வராங்க. அண்ணன் என்னாச்சுன்னு, என் பையன் கிடச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, சொல்லியிருக்கம்மா, கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க, நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அதுக்கப்புறம் இங்கே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு முருகனை கூப்பிட்டுக்கிறாரு. தண்ணியை குடிக்க சொல்லிவிட்டு, அப்புறம் நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் இது ஜட்ஜ் கிட்ட போகிறோம், அவர்கிட்ட போயிட்டு ஒரு சைனை பண்ணிட்டா நீ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் இவர் வந்துட்டு நல்லதே நடக்கணும்னு அங்கே இருக்க சாமி ஃபோட்டோ கும்பிட்டுட்டு வராரு முருகன். அதை பார்த்தோன்னே இன்ஸ்பெக்டரே கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அங்கே போன உடனே கான்ஸ்டபிள் ஒருத்தர் வந்து கதிருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து இது என்கவுண்டர் பண்ண போகிறாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே, நான் உடனே வரேன்னு கதிர் அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. டகான்ட்டு அவங்க அப்பா கிட்ட கூட சொல்லாமல். இங்கே பார்த்தீங்கன்னா முருகனை இறக்கிட்டு நீ இங்கேருந்து இது பண்ணி போயிடு, உனக்கு கண்டிப்பாக அந்த அண்ணனை கிடைக்கும், உங்களை காப்பாற்ற முடியாது, நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க ஷூட் பண்ணுறதுக்காக. ஆனால் முருகன் வந்து நான் போக மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. ப்ளீஸ் வேணான்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் துப்பாக்கி எடுத்து இப்படி ஷூட் பண்ணுறதுக்காக வராரு. கரெக்டாக கதிர் வந்து பிடிச்சி இது பண்ணிடுறாரு. என்னையா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, சார் தயவு செஞ்சு தள்ளி போங்க சார் அப்படின்னு சொல்ல, வேறு வழி இல்லை, என் பேரில் எதுவும் போட்டாச்சு, அதுக்காக இந்த கொல்லை பப்பியை என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லி கோவப்பட, அப்பா கிட்ட சொல்லிட்டோமா, உங்கள் அப்பா கிட்டேயும் உங்ககிட்டயும் நான் தான் மாட்டின்னு முடிக்கிறேன், உங்கள் அப்பா என்னடா கொல்ல சொல்கிறாரு, நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, என்னது அப்பா சொன்னார். ஆமாம் சார், வேறு வழி இல்லை, இதை பாரு என் தம்பியை காப்பாற்றணும் தான், அதுக்காகலாம் ஒரு உயிரை கொள்றதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ணவே கூடாது, நான் விடவே மாட்டேன், நீ மீறி ஏதாவது பண்ணால் நான் ஹியூமன் ரைட்ஸ் போவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு வேறு வழி இல்லாமல் சரி இருங்க சார் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து தடுக்கிறாரு, அவனுக்கு எப்படிடா இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு மினிஸ்டர் கேட்க, தெரியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, எதுவும் இருந்தாலும் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசுகிறேன், அந்த பையனை கூட்டிகிட்டு போ முருகனை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்ட்டு சரிங்க சார் நான் ஒன்றும் பண்ணல, போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் வாங்க பேசிக்கலான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போகிறாங்க. அப்புறம் முருகனுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு கதிர் வந்து கூடவே போகிறாரு. நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பாக மீட்டுறேன், நான் இருக்கேன், தைரியம் மாதிரி எதுவும் நடக்காதுன்ற மாதிரி கதிர் சொல்லிடுறாரு. அப்புறம் அவங்க அப்பா வராது, டே என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லப்பா, அதை பார்ப்பா, இதெல்லாம் தப்புப்பா, நம்ம தம்பி காப்பாற்றணும் தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்காக ஒரு உயிரே நம்ம சொந்தக்கார பையனை இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்பவே தப்புப்பா, வேணாப்பா, என்னோட தப்பு தான் அது, நான் யார் என்னன்னு கேட்காம இது பண்ண வச்சது, ஒரு முட்டாள்கிட்ட வேலைக்கு கொடுத்தது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விட்றா, நான் பேசிக்கிறேன், நீ இதுக்கப்புறம் வராதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா நேராக உள்ளே போகிறாரு. லாக்கப்புக்குள்ளே போயிட்டு முருகன் கிட்டே வந்துட்டு, நீ யாருக்காக தெரியுமா இருக்கிற, இது வந்துட்டு தங்கச்சி துளசிக்கு பார்த்த மாப்பிள்ளை அவர் செத்ததுக்கு காரணம், ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு காரணம் வந்துட்டு வெற்றி தான், நீ வேணா சரின்னு சொல்லி நீ உன்னை வெளியே அமிச்சிட்டு வெற்றி வந்துட்டு உள்ளே தள்ளிடுறேன், இப்போ தான் அவனுக்கு கல்யாணம் ஆகிடுது, ஒரே பையன் தான், என் பையன் தான், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லை வேண்டான்னு முருகன் சொல்லிடுறாரு. இதுதான் அவர் எதிர்பார்த்தாருன்றது தான் எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கலாம்.